Morning to everybody, students. Last day we have studied in 9th standard. During that standard, you have already learned a lot of basic grammar conversation. But that was very little. But now we are going to take a lot of matters about models. Okay? Do you understand models? Now, page number 12, grammar, models. What is model? We must know the meaning of models. வினை நோக்கும் துணை வினை சொல். வினை நோக்கும் துணை வினை சொல். மாடல்ஸ் என்று சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு வினையை சார்ந்து இருக்கக்கூடியது. இவைகள் என்றுமே தனித்து செயல்படாத துணை வினை சொற்கள். இவைகள் தனித்து செயல்படாமல் இருப்பதால் இவர் மோடலிட்டி என்று சொல்லக்கூடியது சொல்லில் எடுக்கப்பட்டதால் மோடல் MODAL. Please look the lessons. I would like to read everything. We have already learned about the models in class 9th. நாம் ஏற்கனவே மாடல்ஸ் பற்றி 9th ஸ்டாண்டர்ட் ஓரளவு படித்தீர்கள். நாம் படித்தோம். Now let us revise. அது பற்றி கூடுதலான சில விவரங்களை இந்த 10th புத்தகத்தில் நாம் இப்போது படிக்க போகிறோம். But all the students should listen to the teacher. Otherwise you can't understand anything. Okay, please listen. A modal verb is used to indicate modality. A modal verb is used to indicate modality that express a speaker's general intention. ஒரு மனிதன் ஒரு மாணவனோ எவர் ஒருவரோ தனது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், நாளை வருவேன், என்னால் இதை சாதிக்க முடியும் என்று பலதரப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த துணைவினை சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. இவைகள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம். லைவ்லிஹுட் என்று சொல்லக்கூடிய பெருவிருப்பம், எபிலிட்டி என்று சொல்லக்கூடிய என்னால் இயலும் அல்லது முடியும், அல்லது பெர்மிஷன் சொல்லக்கூடிய ஒரு அனுமதி, ரெக்வெஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பணிவு, கெப்பாசிட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், சஜஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விவாதம், ஆர்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை, ஆப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இது செய்ய வேண்டிய கடமை, அட்வைஸ் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு புத்திமதி சொல்வது. இப்படி மனதில் எழக்கூடிய இன்டென்ஷன் போன்றவற்றை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த மோடல் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலும் நீங்கள் படித்து வந்திருக்கிறீர்கள். இவை எப்படியெல்லாம் பயன்படும் என்பதை பற்றி அவர்கள் கொடுத்திருக்கிற உரையாடல் பார்ப்போம். வாட் ஆர் மாடல்ஸ்? மாடல்ஸ்ல என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். இதனுடைய தமிழ் அர்த்தம் வினை நோக்கும் துணை வினை சொற்கள். இவைகள் தனித்து செயல்படாத இவைகள் கேள்விகளை கேட்பதற்கும் வினா வாக்கியங்களை எழுப்புவதற்கும் என்னால் முடியும் என்பதற்கும் என்னால் முடியாது என்பதற்கும் கொஸ்டின் டேக் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கும் ஆக்டிவ் பேசு வாய்ஸை அமைப்பதற்கும் இப்படி பலதரப்பட்ட நிலைகளெல்லாம் இந்த மாடல் ரொம்ப பயன்படுத்தப்படுகிறது. என்னவென்று பார்ப்போம். கேன் என்று சொல்லக்கூடிய முடியும், குட்டி என்று சொல்லக்கூடிய முடிந்தது, மே என்று சொல்லக்கூடிய நடக்கலாம், மைட் என்று சொல்லக்கூடிய நடந்தாலும் நடக்கலாம், வில் என்று சொல்லக்கூடிய உறுதி, முட்டி என்று சொல்லக்கூடிய முடியுமா, ஷேர் என்று சொல்லக்கூடிய வருவேன், சுட்டி என்று சொல்லக்கூடிய வேண்டும், மஸ்ட் என்று சொல்லக்கூடிய கட்டாயம், ஆட்டு என்று சொல்லக்கூடிய கட்டாயம் செய்ய வேண்டும், நீடு என்று சொல்லக்கூடிய தேவை அல்லது அவசியம், யூசுரு டூ என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே நடந்தவற்றை விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய வழக்கமாக என்று சொல்வதற்கு யூசுரு டூ பயன்படுத்தப்படுகிறது. டார் என்று சொல்லக்கூடிய தைரியம், ஒரு தைரியம், ஒரு சேலஞ்ச் சொல்வதற்கு இவனெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நாம் தற்போது அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு டூயிங் நோ என்ற ஒரு கட்டம் அது தரப்பட்டிருக்கிறது. மாடல்ஸ் டூ நாட் சேஞ்ச் வித் தி பர்சன் ஆர் நம்பர் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ். மாடல்ஸ் சொல்லக்கூடிய கேன் கொடுத்து மே மைக்கு வில் கொடுத்து ஷேர் கொடுத்து இவைகள் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் புளூரலாக இருந்தாலும் இவை அதை பற்றி எதுவுமே கவலைப்படாது. இவைகளை எந்த சூழலிலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஐ கேன் டூ இட், we can do it, they can do it, he can do it. Subject I, we, you, he, she, it,
இவைகள் எது வந்தாலும் இந்த மாடல் வெர்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மனதில் எழக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அருமையான ஒரு 10 உதாரணங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியங்களில் இந்த மாடல்ஸ் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு நாம் பார்ப்போம். நீங்கள் மாடல்ஸ் சொன்னவுடன் அர்த்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பர் ஃபர்ஸ்ட் முதல் உதாரணம், complete these sentences using appropriate models. The clues in the brackets will help you. பிராக்கெட்டில் உங்களுக்கு இதை எந்த மாடல்ஸை பயன்படுத்துவது என்பது பற்றி உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. படித்து பார்ப்போம். நம்பர் 1, when I was a child, நான் குழந்தையாக இருந்த பொழுது, I climb trees easily but now I can't. பிராக்கெட்ல எபிலிட்டி இந்தி பாஸ்ட் போட்டது. குழந்தையாக இருந்த பொழுது என்னால் மரத்தின் மேல் ஏற முடிந்தது, ஆனால் இப்பொழுது என்னால் முடியாது. அப்ப ஏற்கனவே நடந்தவற்றை விளக்குவதற்கு யூஸ்டு டு என்று சொல்லக்கூடிய இந்த மாடல் வெர்பு பயன்படுத்தப்படுகிறது. when I was a child, I used to climb trees. என்னால் சுலபமாக மரம் ஏற முடிந்தது. அந்த ஆரம்பத்தில் வாஸ் என்று சொல்லக்கூடிய பாசன்ஸ் வந்திருக்கிறது. ஆகவே யூஸ்டு டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பட் ஆனால் now I can't, ஆனால் இப்பொழுது என்று வரும்பொழுது யூஸ்டு டு போட முடியாது. can't என்று நீங்கள் பயன்படுத்த வேண்டும். can't என்றால் என்னால் முடியாது. I was a child, I used to climb trees, but now at present I can't. அப்ப பழங்கால ஏற்கனவே நடந்த இளமையில் நடந்த விஷயங்களை விளக்குவதற்கு உங்களுக்கு யூஸ்டு டு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறியும். நம்பர் 2, dash I dash to win, I dash win this singing contest. நான் இந்த போட்டியில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. பிராக்கெட்டில் நீங்கள் டெட்டர்மினேஷன் என்று ஒரு வாக்கியம் வந்திருக்கிறது. டெட்டர்மினேஷன் என்று சொல் வந்திருக்கிறது. மன உறுதி. அப்ப மன உறுதி டெட்டர்மினேஷன் வந்தால் நீங்கள் வில்லை பயன்படுத்த வேண்டும். I will win this singing contest. என்னால் இந்த சிங்கிங் பாட்டு போட்டியில் என்னால் வெல்ல முடியும் என்று டெட்டர்மினேஷன் வந்ததால் வில் போடப்பட்டது. நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்பர் 3, you dash buy this book. இந்த புத்தகத்தை நீ வாங்கலாம். it is worth buying. இது விலை மதிப்புள்ளது. சரி, பிராக்கெட் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அட்வைஸ் ஆர் சஜஷன். ஏப்பா யூ கேன் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். முன்னாடி புத்தகத்தை வாங்கலாம் இல்லையா? இது உண்மையில விலையை கொடுக்கலாம். அருமையான புக்கு. ஆகவே என்ன பயன்படுத்தப்பட்டது? கேன் வாங்கலாம். பை மே வாங்க முடியும். யூ கேன் பை திஸ் புக்கு பிகாஸ் இட் இஸ் ஒர்த் பையிங். இது விலை மதிப்பு. இது அதற்கு தகுதியானது. ஆகவே நீ இதை வாங்கலாம். நம்பர் 4, பூங்கோதை dash speak several languages, ability in the present. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்பர் 4ல ability in the past, கடந்த காலத்தில் நடந்தது என்பது யூஸ்டு டு பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது ability in the present. பூங்கோதை can speak, எழுத்தி பூங்கோதை can speak several foreign languages. எந்த வெளிநாட்டு மொழிகளையும் பூங்கோதையால் பேச முடியும். அப்ப முடியும் என்பதற்கு கேன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு அறிஞர்கள் டெட்டர்மினேஷன் சொல்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. என்னால் முடியும் என்பதற்கு யூஸ்டு பயன்படுத்தப்பட்டது. என்னால் முடிந்தது என்பதற்கு யூஸ்டு பயன்படுத்தப்பட்டது. என்னால் இப்பொழுது முடியும் என்பதற்கு வில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நம்பர் 5, I swear I will not tell this lies again. Promise என்று சொல்லும் பொழுது நான் உறுதி கூறுகிறேன், நான் பொய் எப்பொழுதுமே பேச மாட்டேன். I swear I will not tell lies again. சார் நான் மறுபடியும் பொய் சொல்ல மாட்டேன் சார். ஆகவே வில் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஒரு வாக்கியத்தினுடைய நீங்கள் பொருத்தமான மாடல் வெர்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது கேனை பயன்படுத்தலாமா இதை பயன்படுத்தலாமா என்று எழுதுவதற்கு முன்னால் அது வாக்கியத்தை முழுமையாக படித்து பார்க்கணும். சும்மா வில்ல போட்டேன் செல்ல போட்டேன் எனக்கு மார்க்க போட்டேன்னு வருத்தப்படுறது அர்த்தமே கிடையாது. என்ன டென்ஷன் வந்திருக்கிறது,
present tense past tense past perfect present perfect என்ன டென்ஸ் வந்திருக்கிறது, இது ஆக்டிவ் வாய்ஸா இது பேசிவ் வாய்ஸா என்று முழுமையாக படித்து பார்த்து அர்த்தம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் பொருத்தமான மோடல் வெர்பை பயன்படுத்தினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து நம்பர் 6, மை ஃபாதர் டேஷ் பிளே பேட்மிண்டன் இன் தி ஈவினிங். சார் எங்க அப்பா பேட்மிண்டன் மாலை நேரத்தில் விளையாடினார். when he was at college, சார் எங்க அப்பா சார் when he was at college my father used to play badminton. காலேஜில் படிக்கும்போது சாயந்தர நேரத்தில் பேட்மிண்டன் விளையாடினார் சார். அந்த விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். எபிலிட்டி இன் தி பாஸ்ட், முதல் வாக்கியத்தை நாம் பார்த்தோம். எபிலிட்டி இன் தி பாஸ்ட்ல யூஸ் டு பயன்படுத்தினோம். என்னால் குழந்தையாக இருக்கும் பொழுது மரத்தின் மீது ஏற முடிந்தது. என் அப்பா when she's a college days my father used to play badminton. சரி, இப்போ அவர் வயசு கூட ஆயிடுச்சு சார். ஆனால் காலேஜில் படிக்கும் பொழுது அவரால் விளையாட முடிந்தது பேட்மிண்டன். அப்ப எபிலிட்டி இன் பாஸ்ட் பிராக்கெட்ல தப்பு. அடுத்து நம்பர் 7, யூ டேஷ் டு ஐ சே பிராக்கெட்டை புரிஞ்சு பாருங்க. அவசரப்பட்டு நீங்க ஏதாவது எழுதிக்கிட்டே எனக்கு இன்னும் புரியலைன்னா அதை பற்றி உங்க தவறு புரிஞ்சு பார்த்தீங்க. பிராக்கெட் என்ன கொடுத்துருக்கு, கமாண்ட். கமாண்ட் சொன்னாவே அப்போ ஒரு கட்டளை, நான் சொல்றபடி நீ செய்ய. இப்ப நம்ம மேடமே சொல்றாங்க, நான் சொல்றபடி நீ செய்யணும். யூ மஸ்ட் டூ வாட் ஐ சே. யூ மஸ்ட் டூ ஆஸ் ஐ சே. நான் சொல்வது போல நீ கட்டாயம் செய்ய வேண்டும். இது மஸ்ட் போட்டாலும் மார்க் உண்டு, ஷுட் போட்டாலும் மார்க் உண்டு. யூ ஷுட் டூ ஆஸ் ஐ சே. நான் சொல்வது போல இதை செய். அப்போ மஸ்ட் போடுங்கள் அல்லது ஷுட் போடுங்கள். அடுத்து நம்பர் 8 பாருங்க. Does I have another glass of water? சார் பிராக்கெட்டை கவனிங்க. ரிக்வெஸ்ட் REQUEST ரிக்வெஸ்ட் ஒரு பணிவாக, சார் எனக்கு ஒரு தண்ணி எடுக்கணும் சார், சார் எனக்கு ஒரு டம்ளர் காஃபி எடுக்கணும் சார். மே ஐ ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி, மே ஐ ஹேவ் எ கப் ஆஃப் கூலிங் வாட்டர், மே ஐ ஹேவ் எ கப் ஆஃப் டீ, மே ஐ கப் ஆஃப் சம்திங். அப்ப எனக்கு கிடைக்குமா என்று சொல்லும் பொழுது மே பயன்படுத்தி, இங்க போய் நீங்க மஸ்ட் நீங்க பயன்படுத்தினால் கட்டளை போல ஆகிவிடும். பிறரிடம் நாம் பேசுவதற்கு மே பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, புரிகிறது நினைக்கிறேன். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. முதல்ல நான் நடத்துறது முழுமையை கவனி. சார் இது கஷ்டமா இருக்கிற எதுவுமே கஷ்டமே இல்லை. இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி வாட் ஐ சே எவ்ரிதிங் வில் பி ஈஸி. இஃப் யூ டோன்ட் லிசன் எனிதிங் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். நான் சொல்வதை முழுமையாக கவனிங்கள். எந்த சந்தேகம் இருந்தால் இந்த சந்தேகம் வர்றது வாய்ப்பே கிடையாது. நம்பர் அடுத்து பாருங்க. நம்பர் 9, Sylvie has not practiced hard but she might win the race. சார் சில்விங்க பையன் சரியா சார் அப்படி பிராக்டிஸ் பண்ணணும் சார், ஆனால் ஜெயிப்பார் சார். Sylvie has not practiced well but she might win the race. ஓரளவு அவன் பிராக்டிஸ் இருக்கு சார், அவன் சரியா பிராக்டிஸ் பண்ணலைனாலும் கூட she might win the race. மே வேறு மைட் வேறு. வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமலும் இருக்கு. இட் மே ரெயின் திஸ் ஈவினிங், இன்று மாலை மழை பெய்யலாம். இட் மைட் ரெயின், மழை பெஞ்சாலும் பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கும். அப்ப மேயை விட மைட் என்பது லெஸ் ஃபார்மல். ஓகே, அடுத்து நம்பர் 10, we should preserve our natural resources. நமது இயற்கை வளங்களை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். வேண்டும் என்பதற்கு சுட்டு பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பதிலாக R2 என்றால் அது நமக்கு ஒரு கடமை. We ought to preserve our natural resources. We should preserve our natural resources. We must preserve our natural resources. நமது இயற்கை வளங்களை நாம் கண்டிப்பாக பாதுகாத்தே ஆக வேண்டும் என்பதற்கு சுட்டு போட்டாலும் உங்களுக்கு மார்க் உண்டு, R2 போட்டாலும் மார்க் உண்டு, மஸ்ட் போட்டாலும் மார்க் உண்டு. அப்பொழுது இப்பொழுது நான் ஓரளவு ஒரு 10 அருமையான உதாரணத்தை பார்த்தோம். மே, மைட்டு, ஷேர், சுட்டு, வில், முட்டு, கேன், குட்டு, யூஸ்டு, ஆட்டு போன்றவை, நீடு போன்றவை எல்லாம் பிராக்கெட்டில் என்ன கேட்டிருக்கிறார்கள்? பெர்மிஷனா, எபிலிட்டி இன் தி பாஸ்டா,
எபிலிட்டி இன் தி பர்சன்டா, இது டெட்டர்மினேஷனா, இது கமாண்டா, இது ஆர்டரா, இது ரிக்வஸ்டா என்று அவற்றுக்கு தகுந்தார் போன்ற இந்த மாடல்ஸை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு டூல்ஸ் கொடுத்தாங்க. இவைகள் இந்த மே மைக்கு கேன் கூட்டு ஷேர் கூட்டு வில் கூட்டு போன்றவைகள் இந்த 13 மாடல்ஸை அடுத்து முக்கியமான ஒரு மேட்டர் டெக்னிக்கை ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது எப்படிப்பட்ட சென்டென்ஸ் ஆகியிருந்தாலும் இந்த 13 மாடல்ஸை அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது எந்த டென்ஸ் எந்த வாக்கியமாக இருந்தாலும் அதுபோல இந்த மாடல்ஸ் சப்ஜெக்டை பொறுத்து மாற்றம் அடையாது. அவையுடைய தன்மை இருக்கலாம் போகலாம் என்ற அர்த்தத்திற்காக வருகிறது. உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.